இங்க பாரு, உன்கிட்ட தாண்டி நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு வெளில சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே? இன்னைக்கு என்னால எந்திரிக்க முடியலங்க. இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ். இங்க பாரு, இப்பதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வருதா? மாசம் மாசம் வருது தானே? உனக்கு வேலை செய்ய துப்பு இல்ல, அதுக்கு பீரியட்ஸ் ஒரு காரணமா சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. ஹாய், இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பீரியட்ஸ். ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், ஆனா ஒரு தனிப்பட்ட போராட்டம். இந்த கண்டென்ட் பீரியட்ஸ் பத்தி தான். ஆனா இந்த வாட்டி பொண்ணுங்களுக்கு இல்ல, பசங்களுக்கு, எல்லா பசங்களுக்கும் இல்லை. உங்க கிளாஸ் ரூம்ல திடீர்னு ஒரு பொண்ணு அமைதியா உட்காந்துக்கிறத நோட் பண்ணிருக்கீங்களா? உங்க அக்காவோ தங்கச்சியோ என்ன ஏதுன்னு சொல்லாம அவசரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஓடுறத பார்த்துருக்கீங்களா? அது ஏதோ இல்லீகல் மாதிரி கடையில போய் நாப்கின் வாங்கினா நியூஸ் பேப்பர்ல சுத்தி அவங்க கொடுக்குறதோ அதை மறைச்சு ஒரு பொண்ணு வாங்கிட்டு வரதையும் நோட் பண்ணிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒன்றும் இல்லை, பீரியட்ஸ். அது ஏதோ மர்மமோ சாபமோ இல்லை பெண்கள் விஷயமோ மட்டும் இல்லை. டீனேஜ் அட்டன் பண்ற எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இங்க பல ஆண்களுக்கு ஒரு பேடை பார்த்தாலோ இல்லை ஒரு பொண்ணு பீரியட்ஸ் பெயின்ல இருக்கேன்னு சொன்னாலோ விலகி போறதுக்கு தான் கத்து கொடுத்துருக்காங்க. இந்த மௌனம் உங்களுக்கு வேண்டிய பெண்களுக்கு வலியை கொடுக்கறதோட இந்த அறியாம தான் பல பிரச்சனைகளோட பார்ட்டா இருந்துட்டு இருக்கு. நீங்க எப்பவாவது எந்த ஒரு சங்கடமும் படாம கடையில போய் பேட் வாங்கியிருக்கீங்களா? ஒரு பொண்ணு பீரியட்ஸ் டைம்ல இருக்கேன்னு சொல்லும்போது அவ எப்படி ஃபீல் பண்றான்னு கேட்டிருக்கீங்களா? உண்மையாலுமே அவங்க சொல்றத உட்காந்து கவனிச்சிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ளீட் ஆகிட்டு பெயின் ஆகிருக்குன்னு சொல்லும்போது அவங்க கூட உட்காந்துருக்கீங்களா? இங்க நம்ம பல வீடுகள்ல பார்த்துருப்போம். நம்ம அம்மா இடுப்பு வலியோட நமக்கு சமைச்சு தரத, அக்காவோ தங்கச்சியோ பீரியட்ஸ் ஆகிடுச்சுங்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கிறது, கிளாஸ் ரூம்லயே ஒரு பொண்ணு எங்க அசைஞ்சா கரைப்பட்டுருமோங்கிறதுக்காக ஆடாம அசையாம உட்காந்துக்கிறது. ஆனா இங்க உண்மையாலுமே என்ன நடக்குது தெரியுமா? பெண்களோட யூட்ரஸ் லைனிங் உதிர்ந்து ரத்தமா வெளியே வருது. இதனால நான் சொல்ல வர்றது, ஆண்களுக்கு பீரியட்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. அட்லீஸ்ட் உங்களை சுத்தி உள்ள பெண்களை சங்கடப்படாம இருக்க போதுமான அக்கறையை காட்டுங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா பீரியட்ஸ் ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய ஒன்றும் கூச்சப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. எது வெக்கப்பட வேண்டியது தெரியுமா? நீங்க அமைதியா இருக்கிறது தான். ஸோ எப்போ பசங்க பீரியட்ஸான்னு கேட்டு விலகி போகிறத நிறுத்திட்டு உங்களை சுற்றி உள்ள பெண்கள்கிட்ட நீ ஓகேவா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, that day we stop bleeding in shame. Let's teach the boys to be kind to us and not clueless.